holistic.investment.in. ICICI True Signature Capital Guarantee 2 பிளானில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா நம்ம ஃபேமிலிக்கு ஒரு ஃபினான்ஷியலி செக்யூர் ஃபியூச்சரை ஏற்படுத்தி கொடுக்க முடியுமா இல்லையான்றது தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக இப்போ அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதல்ல இதை அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பாலிசியை நம்ம இந்த பாலிசி என்னன்றதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுப்போம். இவங்க வந்து ஐசிஐசிஐ ட்ரூ சிக்னேச்சர் கேபிட்டல் கேரண்டி 2 பிளானை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 2 இண்டிவிஜுவல் ப்ராடக்ட்ஸை வந்து கம்பைன் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ராடக்ட்ஸோட பெனிஃபிட்ஸை கம்பைன் பண்ணியிருக்காங்க. லைக் ஐசிஐசிஐ ட்ரூ சிக்னேச்சர் அண்ட் ஐசிஐசிஐ ட்ரூ கேரண்டி இன்கம் ஃபார் டுமாரோன்னு 2 செப்பரேட் ப்ராடக்டோட பெனிஃபிட்ஸை கம்பைன் பண்ணி வச்சிருக்கிற ஒரு யூனிட் லிங்க்ட் இன்சூரன்ஸ் பாலிசி. ஸோ இந்த பாலிசியில் இருக்கிற சில கீ ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற கேபிட்டல் 100% சேஃப் அண்ட் மெச்சூரிட்டியில் உங்களோட மார்க்கெட் லிங்க் ரிட்டர்ன்ஸோட சேர்ந்து இந்த கேபிட்டலும் உங்களுக்கு அவங்க ரிட்டர்ன் பண்ணிவிடுவாங்க. ப்ளஸ் உங்கள் பேமெண்ட் டேர்மாக இருக்கட்டும், பாலிசி டேர்ம், இந்த மாதிரி எல்லா டேர்ம்ஸுமே மல்டிபிள் காம்பினேஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு எப்படி கரெக்டாக இருக்குமோ நீங்கள் அந்த மாதிரி சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம். ப்ளஸ் 4 போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் 22 ஃபண்ட் ஆப்ஷன்ஸும் வச்சுருக்காங்க. இந்த 22 ஃபண்ட் ஆப்ஷன்ஸுமே ஈக்விட்டியில் சிலது இருக்கலாம், டெப்டில் இருக்குது, பேலன்ஸ் ஃபண்ட்ஸில் இருக்குது. ஸோ எது உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் நீட்க்கு சூட்டபுளாக இருக்குமோ அப்படியும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அண்ட் உங்களோட ஃபண்ட் வேல்யூவோட 3.25% வந்துட்டு அவங்க எவ்ரி 5 இயர்ஸ், உங்கள் 10th பாலிசி இயர்லேருந்து எவ்ரி 5 இயர்ஸ் வந்து உங்கள் ஃபண்ட் வேல்யூவில் ஆட் பண்ணுறாங்க பெனிஃபிட்டாக. தென் அன்லிமிட்டெட் ஃப்ரீ விட்ராவல்ஸ் இருக்குது. ஒரு சிஸ்டமேட்டிக் விட்ராவல் பிளானோட அவங்க இந்த அன்லிமிட்டெட் ஃப்ரீ விட்ராவலும் உங்களுக்கு தராங்க. அண்ட் ப்ரீமியம் அலோகேஷன் சார்ஜ் மாதிரி எந்த சார்ஜஸுமே இதில் இல்லை. ப்ளஸ் உங்கள் மொட்டாலிட்டி சார்ஜஸுமே வந்து கடைசியில் அட்மின் சார்ஜஸ், மொட்டாலிட்டி சார்ஜஸ்லாம் பாலிசி டேர்ம் எண்ட் ஆகும்போது உங்களுக்கே திருப்பி கொடுத்துட்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இந்த பாலிசியோட சில கீ ஃபீச்சர்ஸ். ஸோ இப்போ இந்த பாலிசியோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் டெத் பெனிஃபிட் வந்து உங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரியான சம்மாஷன் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதுதான் உங்களோட டெத் பெனிஃபிட். உங்களோட மெச்சூரிட்டி பெனிஃபிட்ன்றது உங்களுக்கு ஒரு லம்சம் பெனிஃபிட் தருவாங்க. அது என்னென்னா, நீங்கள் ப்ரீமியம்ஸ்லாம் பே பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் வருஷம் வெயிட் பண்ணிட்டு பாலிசி டேர்ம் எண்ட் ஆகும்போது உங்களுக்கு தருவாங்க. அந்த லம்சமில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னா, நீங்கள் இது வரைக்கும் ப்ரீமியம் பே பண்ணியிருப்பீங்களா, அந்த டோட்டல் ப்ரீமியம் வந்து அந்த கேரண்டிட் பெனிஃபிட்க்கு ஈக்குவலாக இருக்கிற மாதிரி அவங்க ஒரு கேரண்டிட் பெனிஃபிட்டுமே ப்ளஸ் உங்கள் மார்க்கெட் லிங்க் ரிட்டர்ன்ஸுமே உங்கள் சேவிங்ஸை பூஸ்ட் பண்ணுறதுக்கு சேர்த்து ஒரு லம்சமாக அவங்க வந்து மெச்சூரிட்டி பெனிஃபிட் உங்களுக்கு தருவாங்க. ஸோ இப்போது நம்ம இந்த பெனிஃபிட்ஸ் பார்த்துட்டோம், கீ ஃபீச்சர்ஸ் பார்த்துட்டோம், இந்த பாலிசியோட பேசிக்காக இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இப்போ இந்த பாலிசியில் இன்வெஸ்ட் பண்ணால் என்ன மாதிரியான அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குன்னு பார்ப்போம். இது ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு மார்க்கெட் லிங்க் ப்ராடக்டாக இருந்துமே உங்களோட கேபிட்டலை அவங்க ப்ரிசர்வ் பண்ணி தராங்க சேஃபாக. அண்ட் இன்னொன்று, இதில் உங்களோட மெச்சூரிட்டி பெனிஃபிட்டோட பார்ட் வந்து உங்களுக்கு கேரண்டி தான். ஏன்னா உங்கள் கேபிட்டல் ப்ரிசர்வாக இருக்கிறதுனால என்ன தான் மார்க்கெட் எப்படி பர்ஃபார்ம் பண்ணாலும் அந்த ரிட்டர்ன் பாதித்தாலுமே அந்த மெச்சூரிட்டி பெனிஃபிட்டோட பார்ட் வந்து உங்களுக்கு எப்போவுமே கேரண்டீடாக இருக்கும். இதே டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாலிசியோட சரண்டர் ப்ரொசீஜர் பற்றின கிளாரிட்டி நம்மளுக்கு இல்லை. ஏன்னா 2 ப்ராடக்ட்ஸோட காம்பினேஷனால் எப்படி சரண்டர் பண்ணணுன்ற கிளாரிட்டி நம்மளுக்கு இதில். ஸோ இதுலேருந்து வெளில வரணும், டிஸ்கண்டினியூ பண்ணணும்னா நம்மளுக்கு அந்த கிளாரிட்டி இல்லாததுனால நம்ம இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதை பற்றி யோசிக்கலாம். இன்னொன்று, 2 விஷயத்தை கம்பைன் பண்ணுறதுனால நம்மளுக்கு புதுசாக ஏதோ டிஃப்ரெண்ட்டாக பெனிஃபிட்ஸ் வருதோ இல்லை ஏதாவது வேல்யூ ஆட் பண்ணுற மாதிரி நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. இது ஒரு சின்னதாக சொல்லலாம் கம்பைன் பண்ணாங்க, பட் இதனால் கண்டிப்பாக ஒரு கம்பைன் பண்ணதுனால நம்மளுக்கு ஒரு வேல்யூ இருக்குது அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஸோ இதுவும் சில டிஸ்அட்வான்டேஜஸ். நீங்கள் இந்த ஃபேக்டர்ஸையும் மைண்டில் வச்சு தான் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையான்றது யோசிக்க வேண்டியதாக இருக்கும். இந்த பாலிசியோட மெயின் பார்ட் ஆஃப் த அனலைசிஸ்க்கு நம்ம வந்திருக்கோம். அதாவது ஐஆர்ஆர் அனலைசிஸ், இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். என்னதான் ஒரு பாலிசியில் பெனிஃபிட்ஸ் இல்லை அட்வான்டேஜஸ் இருந்தாலுமே நம்ம கடைசியில் அட் த எண்ட் ஆஃப் த டே நம்ம கையில் நம்ம என்ன ரிட்டர்ன்ஸ் பார்க்குறோம் அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதுக்காக நம்ம ஐஆர்ஆரை இந்த பாலிசியோட அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ ஐசிஐசிஐ வெப்சைட்டில் கொடுத்துருக்க கேல்குலேட்டரும் உங்கள் பாலிசி ப்ராஷரில் கொடுத்துருக்க ஃபிகர்ஸ் வச்சு தான் நம்ம இந்த ஐஆர்ஆரை கால்குலேட் பண்ணி அனலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பர்பஸ்க்கு ஒரு 40-year-old மேல் வந்து இந்த பாலிசியை பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம். ஸோ அவங்க சம் அஷ்யூர்டாக 15 lakhs எடுத்திருக்காங்க. அதுக்கு அவங்க வந்து 1.5 lakhs ஆனுவல் ப்ரீமியமாக கட்டுறாங்க. ஸோ இதோட ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா 10 years, பாலிசி டேர்ம் வந்து 15 years. ஸோ அதை இந்த மாதிரி அவங்க பே பண்ணும்போது இது ஒரு மார்க்கெட் லிங்க் ப்ராடக்ட் அப்படின்றதுனால நம்ம 2% இதை வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். ஒன்று பெஸ்ட் கேஸ் சினாரியோவில் 4%, ஃபஸ்ட் கேஸ் சினாரியோவில் 4%, பெஸ்ட் கேஸ் சினாரியோவில் 8% நம்ம வந்து கால்குலேட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வர்ஸ்ட் கேஸ் சினாரியோவில் இது எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னா, உங்களுக்கு பாலிசி டேர்ம் எண்டில் 24 lakhs கிடைக்குது. அதோட ஐஆர்ஆர் ரிட்டர்ன் வந்து 4.59%. இதே பெஸ்ட் கேஸ் சினாரியோவில் உங்களுக்கு 27 lakhs கிடைக்குது.
ஆனால் ஐஆர்ஆர் ரிட்டர்ன் 5.92%. ஸோ வர்ஸ்ட் கேஸாக இருக்கட்டும், பெஸ்ட் கேஸாக இருக்கட்டும், ரெண்டுமே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ரேஞ்சுன்றது நம்மளுக்கு கிடைக்கிற ரிட்டர்ன்றது ஒரு 5-6% தான் வருது. இந்த 5-6%ன்றது நம்ம இதில் வந்து ரிஸ்க் எடுத்து லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம ரிஸ்க் எடுத்து லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணுற ஒரே காரணம் மோஸ்ட்லி வந்து பொட்டன்ஷியலாக நம்ம ரிட்டர்ன்ஸ் இன்னும் மேக்ஸிமைஸ் ஆகும். ஏன்னா மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணும்போது மார்க்கெட் சைக்கிள் கம்ப்ளீட் ஆகி கொஞ்சம் ஸ்டேபிளாக நம்மளால் அதிக ரிட்டர்ன்ஸ் இப்போ ஒரு டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டோட ஈக்விட்டியில் இந்த மாதிரி ரிஸ்க் எடுத்தால் கொஞ்சம் அதிக ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியும். இந்த ஒரு பிலீஃபில் தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஸோ நம்ம லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணி இதில் நம்ம ரிஸ்க் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணும்போது 5-6%ன்றது ஒரு டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் நம்மளுக்கு கேரண்டீடாகவே கிடைக்கிற ஒரு ரிட்டர்ன். இல்லை கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ் கிடையாது கம்ப்ளீட்டான்னு சொல்லும்போது இந்த 5-6% கண்டிப்பாக ஒரு ஃபினான்ஷியலி ஒரு செக்யூர் ஃபியூச்சரை நம்ம ஃபேமிலிக்கு ஏற்படுத்தி கொடுக்குற அளவுக்கு ரிட்டர்ன் கிடையாது. ஏன்னா இது இன்ஃப்ளேஷன் ரேட்டை மேட்ச் பண்ணால் தான் ஒரு ஃபினான்ஷியலி செக்யூர் ஃபியூச்சரை ஏற்படுத்தி கொடுக்க முடியும். இது இன்ஃப்ளேஷன் பீட்டிங் ரிட்டர்ன் கூட இல்லை, ஒரு இன்ஃப்ளேஷன் ரிட்டர்னை மேட்ச் பண்ணுற அளவு கூட இது ரிட்டர்ன் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ இதில் நம்ம வந்து இதில் நம்மளுக்கு கிடைக்கிற ரிட்டர்ன் பார்த்திங்கன்னா ஜஸ்டிஃபைபிளான ரிட்டர்ன்னு சொல்ல முடியாது. ஸோ ஃபைனலி இப்போ இந்த பாலிசியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்க ரிட்டர்ன் ஜஸ்டிஃபைபிளாக இல்லாத காரணத்தினால நம்ம நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் த அனலைசிஸ்க்கு போகிறோம். அதாவது ஐசிஐசிஐ ப்ரூ சிக்னேச்சர் கேபிட்டல் கேரண்டி 2 பிளானை மற்ற இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்டோட நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். அதாவது ஆல்டர்னேட்டிவ்லி நம்ம டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜியை வந்து அடாப்ட் பண்ண போகிறோம். இப்போ ஐசிஐசிஐ ப்ரூ சிக்னேச்சர் கேபிட்டல் கேரண்டி 2ன்ற பிளான் வந்து லைஃப் கவரும் கொடுக்குது, அதே நேரத்தில் நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டும் கொடுக்குது இல்லையா. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம 2 விதமாக நம்ம லைஃப் கவர் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை பிரித்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக அந்த காம்பினேஷனில் இன்வெஸ்ட் பண்ணி நமக்கு இதை விட பெட்டராக கிடைக்குதா ரிட்டர்ன்ஸ் அப்படின்றத பார்க்க போகிறோம் லாங் ரன்னில். ஸோ ஒரு பெட்டர் ஃபேர் கம்பேரிசனுக்காக நம்ம ஐசிஐசிஐ ப்ரூவில் எந்த சம் அஷ்யூர்ட் எவ்வளோ பாலிசி டேர்ம் எடுத்திருந்தோம், ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம் எடுத்திருந்தோமோ அதே மாதிரி ஒரு சேம் பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசி தான் நம்ம சூஸ் பண்ணி எடுக்க போகிறோம். பட் இதில் ஒரே டிஃப்ரென்ஸ் என்னென்னா நம்ம அங்கே 1.5 lakhs ஆனுவல் ப்ரீமியம் கட்டுறோம். இங்கே நம்மளோட ஆனுவல் ப்ரீமியம் ஜஸ்ட் 13,200 தான். மற்றபடி சம் அஷ்யூர்ட் 15 lakhs, ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம் 10 years அண்ட் பாலிசி டேர்ம் 15 years. அண்ட் இதில் நம்ம வந்து 1.5 lakhsல 13,200 போயிடுச்சுன்னா 1,36,800 rupees கிடைக்குது. ஸோ இந்த மீதி அமௌண்ட் வச்சு தான் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம 2 விதத்தில் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். ஒன்று ரிஸ்க் இருக்கிற ப்ராடக்ட்டில், இன்னொன்று ரிஸ்க் இல்லாத ப்ராடக்ட்டில். ஸோ ரிஸ்க் இல்லாத ப்ராடக்ட்க்கு நம்ம பிபிஎஃப் சூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா பிபிஎஃப் ஒரு கவர்மெண்ட் பேக் ப்ராடக்ட், இதில் உங்களுக்கு கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ப்ளஸ் செக்ஷன் 80C கீழே உங்களுக்கு டேக்ஸ் பெனிஃபிட்ஸும் உண்டு. ஸோ நீங்கள் டேர்ம் இன்சூரன்ஸ் ப்ளஸ் பிபிஎஃபோட ஒரு காம்பினேஷனில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் பிபிஎஃப்பில் 15 yearsக்கு இன்வெஸ்ட் பண்ணணும். நம்ம பாலிசி டேர்ம் ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம் 10 yearsக்கு தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறதுனால லாஸ்ட் 5 yearsக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மினிமம் கான்ட்ரிபியூஷன் 500 rupees மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுறோம். அப்படி இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரும்போது நம்மளுக்கு கடைசியில் கிடைக்கிற ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா 28,65,280 rupees. இதோட ஐஆர்ஆர் பார்த்தீங்கன்னா 6.21%. நீங்கள் இதே ஐசிஐசிஐ ப்ரூ சிக்னேச்சர் கேபிட்டல் கேரண்டி 2 பிளானோட பெஸ்ட் கேஸ் சினாரியோட ரிட்டர்னோட கம்பேர் பண்ணால் கூட அதை விட இது அதிகம் தான். ஏன்னா அதுலேயே நம்மளுக்கு 27,81,000 தான் கிடைக்குது. பட் இதில் கேரண்டீடாகவே நம்மளுக்கு 28,65,000 கிடைக்குது. கண்டிப்பாக அதை விட அதிகமான ரிட்டர்ன் தான். அண்ட் இது ஒரு டீசென்ட் ரிட்டர்னுமே சொல்லலாம் ஒரு டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு. இதே வந்து நம்ம ரிஸ்க் இருக்கிற ப்ராடக்ட் எல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா, ஏன்னா ஐசிஐசிஐ ஒரு ரிஸ்க் இருக்கிற ப்ராடக்ட் இல்லையா. ஸோ ரிஸ்க் இருக்கிற ப்ராடக்ட் நம்ம என்ன சூஸ் பண்ணியிருக்கோம்னா இஎல்எஸ்எஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஏன் இஎல்எஸ்எஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னால் இஎல்எஸ்எஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து அவங்ககிட்ட ஒரு கன்சிஸ்டன்ட் ட்ராக் ரெக்கார்ட் இருக்குது. லைக் 7 to 10 yearsக்கு மேலே நம்ம ரிஸ்க் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணோம்னா 12% வரைக்குமே பொட்டன்ஷியலி அவங்க கொடுக்க முடியற சான்சஸ் இருக்குது ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற மாதிரி. ஸோ அந்த ட்ராக் ரெக்கார்ட் இருக்கிறதுனால அதை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு கடைசியில் 44,11,442 rupees கிடைக்குது. ஐஆர்ஆர் பார்த்தீங்கன்னா 10.40%. இந்த 44 lakhsன்றதே ஆக்சுவலி போஸ்ட் டேக்ஸ் வேல்யூ தான். ஏன்னா இஎல்எஸ்எஸ்ல நீங்கள் டேக்ஸ் கட்ட வேண்டியிருக்கும். ஸோ ப்ரீ டேக்ஸ் வேல்யூ வந்து 47 lakhs, அது போய் தான் உங்களுக்கு 44 lakhs கிடைக்குது. அப்படி பார்த்தா கூட உங்களுக்கு ஐசிஐசிஐ ப்ரூ சிக்னேச்சர் கேபிட்டல் கேரண்டி 2 பிளானோட அதிக ரிட்டர்ன்ஸ் தான் இருக்குது. டிராஸ்டிக்கான டிஃப்ரென்ஸ் இருக்குது. ப்ளஸ் 10.40% கண்டிப்பாக ஒரு இன்ஃப்ளேஷன் பீட்டிங் ரிட்டர்ன். இதை வச்சு உங்களால் வந்து வெல்த் அக்யூமுலேட் பண்ணவோ உங்கள் ஃபேமிலிக்கு ஒரு ஃபினான்ஷியலி செக்யூர் ஃபியூச்சர் கொடுக்கவோ கண்டிப்பாக முடியும். ஸோ இது வந்து ஒரு வெல்த் நல்ல ஒரு ஜஸ்டிஃபைபிள் ரிட்டர்ன் சொல்லலாம். நம்ம எடுத்த ரிஸ்க்குக்குமே நம்ம இவ்வளோ வருஷம் இன்வெஸ்ட் பண்ணதுக்குமே ஒரு ஜஸ்டிஃபைபிள் ரிட்டர்ன் சொல்லலாம். ஸோ இதில் நம்மளுக்கு தெரியற வர்றது என்னென்னா மார்க்கெட்டில் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் இருக்குது, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜி இருக்குது. நம்ம இப்படி சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணால் நம்மளால் அதிக ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியும் அப்படின்றது தான். ஸோ ஃபைனலாக இந்த பாலிசியில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னதான் இது ஒரு என்டோமெண்ட் பிளான் அண்ட் யூலிப் பிளானை கம்பைன் பண்ணி நம்மளுக்கு தந்தாலுமே இதில் இருக்கிற ரிட்டர்ன்ஸ் கம்ப்ளீட்டாக கேரண்டீட் கிடையாது. ப்ளஸ் இன்ஃப்ளேஷன் பீட்டிங் ரிட்டர்ன்ஸோட கம்மியான ரிட்டர்ன்ஸ் தான் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்க ரிஸ்க் அண்ட் டைமுக்கு இது ஒரு ஜஸ்டிஃபைபிளான ரிட்டர்ன்னு
நம்மளுக்கு லாங் டேர்மில் இல்லையா? ஏன்னா ஐஆர்ஆர் அனலைசேஷன் நமக்கு தெரிஞ்சது ஒரு ஜஸ்டிஃபைபிள் ரிட்டர்ன் இது குடுக்கல. அதனால நீங்க இதில பண்றதுக்கு பதிலா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டயே நீங்க டைவர்சிஃபை பண்ணி வேற வேரியஸ் அசெட் கிளாஸஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். லைக் டெப்ட் இன்ஸ்ட்ருமென்ட், ஈக்விட்டி ஓரியன்டட் இன்ஸ்ட்ருமென்ட் உங்க ரிஸ்க்குக்கு ப்ரொஃபைலுக்கு ஏத்த மாரி. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். டெப்ட்ல பிபிஎஃப் இருக்கு. ஈக்விட்டில எல்எஸ்எஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கு. இன்னும் நெறைய இருக்கு ப்ராடக்ட்ஸ் மார்க்கெட்ல. ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கு, எது உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா, உங்களோட ஃபினான்ஷியல் கோல்ஸ இன்னும் சீக்கிரமா ரீச் பண்ண முடியும்னு நெனைக்கிறீங்களோ, நீங்க அதில இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்க இந்த மாரி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் லைஃப் கவரையும் பிரிச்சு இன்வெஸ்ட் பண்ணா கூட உங்களுக்கு பொட்டன்ஷியலி நல்ல ரிட்டர்ன்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ நீங்க இன்வெஸ்ட்மென்ட்க்கு தனியா இன்வெஸ்ட் பண்ணி, லைஃப் கவருக்கு ஜஸ்ட் ஒரு பியூர் டெர்ம் இன்சூரன்ஸ் ஒரு அஃபோர்டபிள் பிரீமியம்ல இன்னும் ஹையர் கவரேஜ் கூட எடுத்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இன்ஃப்ளேஷன் பீட்டிங் ரிட்டர்ன்ஸ் குடுக்குற மாரி ப்ராடக்ட்ஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணி, இந்த மாரி இன்சூரன்ஸையும் நீங்க செப்பரேட்டா வச்சிருந்தீங்கன்னா, உங்களுக்கு வெல்த் அக்யூமுலேட் பண்ற ப்ராசஸ் உங்க ஃபினான்ஷியலி உங்க ஃபேமிலிய இன்னும் செக்யூரா வச்சுக்கிறதுக்கு இன்னும் லாங் ரன்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பட் உங்களுக்கு எதுல இன்வெஸ்ட் பண்றதுன்னு டவுட்டா இருக்கு. உங்களுக்கு ஒரு கரெக்ட்டான கைடன்ஸ் தேவைப்படுதுன்னா, நீங்க ஒரு ப்ரொஃபஷனல கூட அணுகலாம். லைக் ஒரு சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர் மாரி ஒரு ப்ரொஃபஷனல நீங்க உங்களோட ஃபினான்ஷியல் பிளானிங் ப்ராசஸ்ல இன்வால்வ் பண்ணீங்கன்னா, அவங்களுக்கு எந்த மாரி ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு செட் ஆகும், உங்களோட ரிஸ்க்குக்கு, உங்க இன்வெஸ்ட்மென்ட் ஆப்ஜெக்டிவ்க்கு, உங்களோட இன்வெஸ்ட்மென்ட் போர்ட்ஃபோலியோட எவ்வளோ அலோகேஷன் குடுத்தா கரெக்ட்டா இருக்கும். உங்க ஃபினான்ஷியல் கோல்ஸ இன்னும் எவ்வளோ ஸ்மார்ட்டா நீங்க அச்சீவ் பண்ணலாம் அப்படின்ட்டு நெறைய ஃபேக்டர்ஸ கன்சிடர் பண்ணி, உங்களுக்கான ஒரு பெர்சனலைஸ்ட் ஃபினான்ஷியல் பிளானா இருக்கட்டும், இல்ல இன்வெஸ்ட்மென்ட் ஸ்ட்ராட்டஜியா இருக்கட்டும், அவங்க கிரியேட் பண்ணி தருவாங்க. ஸோ ஒரு லாங் ரன்ல நீங்க ஒரு சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர்ல இன்வால்வ் பண்ற இது வந்து கண்டிப்பா உங்களுக்கு தான் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஒரு வைஸ் மூவும் கூட. ஸோ நீங்க இத பத்தி யோசிச்சு பாருங்க. அண்ட் உங்களுக்கு தேவையா இருந்தா கண்டிப்பா நீங்க வந்து ஒரு ப்ரொஃபஷனல அணுகலாம். அண்ட் இன்னும் நீங்க வந்து உங்களுக்கு தேவையான மாரி இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு இந்த பாலிசிய பத்தி இன்னும் படிக்க விரும்புறீங்கன்னா, இதுக்கான ஒரு ப்ளாக் போஸ்ட் எங்க வெப்சைட்ல நாங்க போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கோம். கண்டிப்பா போய் செக் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இதே மாரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்ல ஒரு ஃபினான்ஷியல் இல்ல இன்வெஸ்ட்மென்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சீங்கன்னா, எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு ஒன் ஆன் ஒன் காம்ப்ளிமென்டரி கன்சல்டேஷன நீங்க புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்க ரெகுலரா ஃப்ரீயாவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்றோம். இந்த வெபினார்ஸ்ல நீங்க வந்து இன்வெஸ்ட்மென்ட் இல்ல ஃபினான்ஷியல் இன்சைட்ஸ இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாவே டைரக்ட்டா கத்துக்கலாம். ஸோ அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நாங்க இன்னும் நெறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கன்டென்ட்டோட உங்கள திரும்பி நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.